அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணனின் அன்பின் வணக்கங்கள். இன்றைக்கான ராசிக்கான பலாபலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இன்றைய பஞ்சாங்க விவரங்களையும் கிரக நிலவரங்களையும் கிரக மாற்றங்களையும் நாம பார்த்தாடலாம். அஸ்பத் குருபியோ நமஹ, அஸ்பத் பரமகுருபியோ நமஹ, அஸ்பத் சர்வகுருபியோ நமஹ, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ஸ்ரீமத் வரவரமுனி நமஹ, ஸ்ரீ குருங்கமுனி நமஹ. பேரருளாள எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். மதுரகவி எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீ நடேசானந்தநாதர் ஸ்ரீபாதுகாம் பூஜையாமி பெருங்குளம் குப்புஜோசியர் திருவடிகளே சரணம். இன்று நிகழும் மங்களகரமான ஸ்வஸ்தி ஸ்ரீ விசுவாவசு வருஷம் உத்தராயணம் வசந்த ருது சித்திரை மாதம் 13ஆம் நாள் சனிக்கிழமை. இதற்கு சரியான ஆங்கில தேதி 26 ஏப்ரல் 2025. தேய்பிறை திரையோதசி காலையில் 6:18 வரைக்கும் இருக்குது. அதன் பின் சதுர்தசி. ரேவதி நட்சத்திரம் நாள் முழுவதுமே இருக்குது. நட்சத்திர யோகம் சரியா இல்லை. வைத்திருதி நாம யோகம் வணிஜை கரணம். இன்றைக்கு ஒரு முக்கிய நிகழ்வு மாத சிவராத்திரி. அதோடு மட்டும் இல்லாமல் இன்று மாலை 4:20 ராகு பகவான் மீனராசியிலிருந்து கும்பராசிக்கும், கன்னியா ராசியிலிருந்து கேது பகவான் சிம்மராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள். அகசு 30:53, தியாஜ்யம் நாழிகை 23:40. இன்றைய ஸ்ரார்த்த திதி சித்திரை மாதம் தேய்பிறை சதுர்தசி. நேத்திரம் ஜீவன் ரெண்டுமே 0 தான். மேஷலக் நெருப்பு நாழிகை 2 வினாழிகை 36. சூரிய உதயம் காலை 6:58. இன்றைய ராகு காலம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. யமகண்டம் மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை. குளிகை காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். இன்றைய கிரக நிலவரங்களை நாம் பார்த்துடலாம். மேஷராசியில் சூரியன், ரிஷபராசியில் குரு, கர்க்கடக ராசியில் செவ்வாய், கன்னியா ராசியில் கேது, கும்பராசியில் சனி, மீனராசியில் சந்திரன், புதன், சுக்கிரன், ராகு என கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைந்திருக்கிறது. இன்றைய நாளினை பொறுத்தமட்டில் ராகு கேது பெயர்ச்சி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நடக்கிறது. மற்ற கிரகங்களுடைய இருப்பில் எந்த விதமான மாற்றங்களும் இல்லை. நாம் கொடுத்திருக்கக்கூடிய கிரகநிலையானது வாக்கிய பஞ்சாங்கத்தினை அடிப்படையாக கொண்டது. உங்கள் ராசிக்கான பலாபலன்களை பார்க்கும்போது விதி மதி கதி என்று பார்த்து கொள்ள வேண்டியது. அதாவது லக்ன ரீதியாக, ராசி ரீதியாக, உங்களுடைய ஜனனகால ஜாதக கட்டத்தில் சூரியன் எந்த ராசியில் இருக்காரோ அதுதான் கதி. அது ரீதியாக நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டியது. மேலும் உங்களுடைய ஜாதகப்படி உங்களுக்கு என்னென்ன தசாபுத்தி நடக்கிறது, தசாநாதனுடைய சாரம் என்ன, அவருடைய ஆதிபத்தியம் என்ன, பார்வை என்ன, அதற்கு தகுந்த மாதிரி பலன்களையும் பரிகாரங்களையும் பார்த்து கொள்ள வேண்டியது, செய்து கொள்ள வேண்டியது. இனி உங்கள் ராசிக்கான இன்றைக்கான பொதுவான பலாபலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எந்த ஒரு விஷயத்திலுமே தைரியமாக தன்னம்பிக்கையோடு உங்களால் முடிவுகள் எடுக்க முடியும். உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப சிறப்பாக அற்புதமாக இன்றைக்கி உங்களுக்கு இருக்கும். பல வழிகளிலும் இருக்கக்கூடிய குழப்பங்கள் விலகப் பெறுவீர்கள். ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா அந்த விஷயத்தை தெளிவாக பார்த்து நீங்கள் முடிவெடுப்பீங்க. பல விதத்திலும் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் இன்னைக்கு நிச்சயமான முறையில் நடக்க போகிறது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்துமே விலகும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை யோக வாய்ப்புகள் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். கடன் பிரச்சனைகள் விலகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு 5ஆம் இடம் ரொம்ப ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. 4ஆம் இடத்திற்கு கேது வரார். 10ஆம் இடத்திற்கு ராகு மாறுறார். ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு இன்றையிலேருந்து காத்துருக்குன்னு சொல்லலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், அது எல்லாமே கிடைக்கும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். குழந்தைகளுக்காக, குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய பிரயத்தனம், முயற்சி அனைத்துமே வெற்றி பெறும். எல்லா விஷயங்களும் இன்னைக்கு உங்களுக்கு அனுகூலமாக நடக்க போகிறது. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள், உறவினர்களால் பெரிய அனுகூலங்கள் கிடைக்கும்.
ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். முயற்சிகளில் இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் அனுகூலம் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. மிதுன ராசி அன்பர்களுக்கு கேந்திரங்கள் ரொம்ப பலமா அற்புதமா அமைஞ்சிருக்கு. எந்த விஷயமும் உங்களுக்கு அனுகூலமா இன்னைக்கு நடக்க போறது. வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். தடைபட்டிருந்த கல்வியினை மீண்டும் உங்களால தொடர முடியும். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இருக்கக்கூடிய தேக்க நிலை விலகப் பெறுவீர்கள். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகும். பல விதத்திலும் முன்னேற்ற பாதையினை இன்று நீங்கள் செல்வீர்கள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப விரய செலவுகள் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடங்கலாக இருந்த பல காரியங்கள் இன்னைக்கு நல்லபடியா உங்களுக்கு நடக்க போறது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. கர்க்கடக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு பொன்னான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். திரிகோணம் நமக்கு ரொம்ப பலமா அமைஞ்சிருக்கு. சுபவிரய செலவுகள் உண்டாகும். வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் உங்களுக்கு நல்லபடியா இன்னைக்கு கிடைக்க போறது. ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த விஷயத்தை தைரியமா தன்னம்பிக்கையோட இன்னைக்கு நீங்க செய்வீங்க. எல்லா காரியங்களுமே உங்களுக்கு இன்னைக்கு அனுகூலமா நடக்கும். பல வழிகளிலும் நல்ல மாற்றங்கள் இன்று உங்களுக்கு வந்து சேரும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாப முன்னேற்றம் அதிகரிக்கும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கப் பெறுவீர்கள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நல்ல மாற்ற பலன்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் போயின்னு இருக்கு. கொஞ்சம் கவனத்தோட இருக்க வேண்டிய ஒரு நாள். எந்த காரியத்தை செஞ்சாலும் கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக பார்த்து நீங்கள் இன்னைக்கு செய்யணும். சில நேரங்களில் தேவையில்லாத பிடிவாதம், அவசரம், பதட்டம், படபடப்பு இதெல்லாம் உண்டாகலாம். முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நீக்கு போக்கா விட்டு கொடுத்து போகிறது உங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. உறவுகளுக்குள்ளாம் ரொம்ப சில சிக்கல்கள் உண்டாகலாம். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளுக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடுமையான பணிச்சுமை காணப்படும். ஒரே நேரத்தில் பலவிதமான வேலைகளை செய்ய வேண்டிய சூழல்கள் ஏற்படலாம். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. கன்னியா ராசி அன்பர்களுக்கு சுணங்கி கடந்த காரியங்கள், முடங்கி கடந்த காரியங்கள் இதெல்லாம் மீண்டும் வேகம் பெறும். பல வகையிலும் நல்ல மாற்றங்களை நாம் இன்னைக்கு எதிர்பார்க்கலாம். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து ஒரு நல்ல மாற்றங்கள் இன்னைக்கு உங்களுக்கு வந்து சேரும். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் சிக்கல்கள் அனைத்தும் விலகப் பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்துமே இன்னைக்கு நமக்கு வெற்றியை கொடுக்கும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் இது எல்லாமே நமக்கு கிடைக்க போகிறது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையோட எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் அணுகுவீர்கள், செய்து முடிப்பீர்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேம்பாடு காணப்படும். மனசுல இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் மற்றும் பச்சை. துலா ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா மிகப்பெரிய நன்மைகள், ஒரு நல்ல அதிர்ஷ்டம், யோகம், வாய்ப்புகள் அது எல்லாமே கிடைக்க போகிறது. சுபவிரய செலவுகள் ஏற்படும்.
மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய சஞ்சல நிலை விலகப் பெறுவீர்கள். எல்லா காரியங்களுமே இன்னைக்கு உங்களுக்கு அனுகூலமாக நடக்க போகிறது. பல காரியங்களிலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை அனைத்தும் விலகும். பொதுவாக இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுணங்கி கிடந்த காரியங்கள் முடங்கி கிடந்த காரியங்கள் மீண்டும் வேகம் பெறும். ரொம்ப அற்புதமாக இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் ஒரு பெரிய அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் திரிகோணம், ராகு கேதுக்கள் கேந்திரத்தில் இன்னைக்கு வராங்க. விருச்சிக ராசிக்கு உள்ளபடியே ஒரு பொன்னான நேரம் ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு சொல்லலாம். மனசில் இருக்கக்கூடிய பயம் எல்லாம் நீங்கி ஒரு தெளிவு உண்டாகும். புதிய மாற்றங்களுக்கான ஒரு நேரம் பிறந்தாச்சு. ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு லாபம், ஒரு முன்னேற்றம், தடைகள் எல்லாம் போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடக்க போகிறது. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, ஒரு முன்னேற்றம், அபிவிருத்தி எல்லாமே உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தடைகள் அனைத்தும் விலகும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் உண்டாகும். பொதுவாக உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளிலே ராகு கேதுக்கள் 3, 9க்கு வராங்க. கேந்திரத்தில் கோச்சார சந்திரன், கேந்திரங்கள் ரொம்ப பலமாக அமைஞ்சிருக்கு. நண்பர்கள் உறவினர்களால் மிகப்பெரிய அனுகூலங்கள் ஏற்படும். மங்கள காரியங்களில் இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து மிகப்பெரிய முன்னேற்றம், மிகப்பெரிய மாற்றங்கள் இன்னைக்கு உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது. ஸோ புது தொழில் முயற்சி பண்ணணும், இல்லை புது உத்தியோகத்துக்கு நம்ம முயற்சி பண்ணணும், இதெல்லாம் நம்ம இன்னைக்கு தாராளமான முறையில் செய்யலாம். நல்லபடியாக நடக்கும். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையோடு எந்த ஒரு விஷயத்தையும் அணுகுவீர்கள், செய்து முடிப்பீர்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் உறவினர்களால் ஒரு பெரிய அனுகூலம் காத்துருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தினருக்காக நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் இன்று வெற்றி பெறும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். மகர ராசி அன்பர்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கையோட இன்றைய நாளினை நீங்கள் எதிர்கொள்ள போகிறீர்கள். ஒரு உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஒரு சுமூகமான நிலைமைக்கு வரும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் விலகும். பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் நீங்கள் எடுப்பீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு ஒரு பெரிய அனுகூலத்தை, ஒரு நல்ல மாற்றத்தை இன்னைக்கு நீங்கள் கொடுக்க போகிறது. ஒரு யோகமான பலன்கள் அதெல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்க போகுது. நீண்ட நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்திருந்த காரியங்கள் அது எல்லாமே இன்னைக்கு நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும், நடைபெறும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மனசில் இருக்கக்கூடிய வீண் பயம், கவலை நிச்சயமான முறையில் விலகும். பொதுவாக இன்றைய நாள் எடுத்துட்டோம்னா அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 6. அதிர்ஷ்டமான நிறம் நீலம் மற்றும் சிவப்பு. கும்பராசி அன்பர்களுக்கு சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். சின்ன சின்ன விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தேக்க நிலை கூட உங்களுக்கு இன்னைக்கு விலகப் பெறுவீர்கள். பல காரியங்களிலும் தெளிவான முடிவுகள் நீங்கள் எடுப்பீர்கள். அது மாதிரி ஒரு குழந்தைகளுடைய உடல் ஆரோக்கியம் அது எல்லாமே இன்னைக்கு சரியாகக்கூடிய ஒரு நிலைமை. வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள், சிலருக்கு இந்த குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் சில பேருக்கு கிடைக்கும். தைரியமாக அக்செப்ட் பண்ணுங்க. ஒரு வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய நல்ல மாற்றம் இன்னிலேருந்து உங்களுக்கு தொடங்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழப்பங்கள் அனைத்தும் விலகும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சகோதர சகோதரியுடன் இருந்து வந்த மனத்தாங்கல்கள், மனக்குமுறல்கள் அது எல்லாமே விலகும்.
பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள், அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 2, 3, 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் நீலம். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நம்ம எடுத்துட்டோம்னா, சின்ன சின்ன விஷயங்கள் கூட ரொம்ப அற்புதமா நமக்கு முடியும். இன்னிலேருந்து உங்களுக்கு அந்த என்னதான் ராகு கேது நட்பா இருந்தாலும் கூட ராசியில் அவர் இருக்கிறது விஷகாலம் தான். அந்த விஷகாலம் இன்னையோட முடியறது. வீடு மண்மனை வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். வழக்குகளில் சாதகமான போக்கு காணப்படும். நண்பர்கள் உறவினர்களால் ஒரு பெரிய அனுகூலமான ஒரு தன்மை காணப்பட போகிறது. பொதுவாக இன்றைய நாள் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் சம்பந்தமான நெருக்கடி அது எல்லாமே நமக்கு விலகும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொடுத்த வாக்கினை உங்களால் காப்பாற்ற முடியும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரய செலவுகள் ஏற்படும். ஒரு பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு பெரிய அனுகூலத்தை கொடுக்கும். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 5, 6. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் மஞ்சள். இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது பரம்பரை ஜோதிடர் பெருங்குளம் ராமகிருஷ்ணன். நன்றி, வணக்கம்.